நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக ஸ்காட்லாந்திலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து தீவானா. தெலுங்கு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். தீவானா அப்படின்னா பைத்தியமா, காதல் மீது பைத்தியமா, இல்லை பைத்தியம் எதுக்கு மேலே பைத்தியம், அப்சஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீவானா 1996 ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு. இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா காதலை பற்றி பேசுகிறது, ஒருதலை காதலை பற்றி பேசுகிறது. ஸோ இந்த படம் வந்து என்னென்னா ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன் சைட் காதல். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு அவனை நிராகரிக்கிறா. அதன் பிறகு அந்த காதல் சேருதா இல்லையா அப்படின்றது இது ஒன்லைன், ரைட். இந்த தீவானா படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னா ஹர்ஷித் அவர் தான் முன்னா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபீமேல் லீடு வந்து ஸ்னேகா மணிமேகலை, அவங்க வந்து அமுல் அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னா என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து இவனை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கலை. மீன்வாயில் இவங்க வீட்டில் வந்து இபி பில் கட்டுறதுக்காக இவனை அனுப்புகிறாங்க. அம்மா கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு அங்கே பணம் கட்டுறதுக்காக போகிறான். அங்கே பார்த்தா கவுண்டரில் வந்து இந்த பொண்ணு உட்காந்துருக்கு. ஸோ இதன் பிறகு என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை பார்க்கணும், பேசணும் அப்படின்றதுக்காக ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் வீட்டு வேலைலாம் செஞ்சு அவங்ககிட்ட பெல்லு வாங்கிட்டு போய் பணத்தை கட்டுறான். அந்த பொண்ணு மீதான அதீதமான காதல். அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை காதலிக்கிறியா, சரி, என்கிட்ட வந்து சம்பளம் வந்து 20,000, நான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், உனக்கு வேலையே கிடையாது, ஒரு வேளை 20,000 சம்பாதிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு 20,000 சம்பாதிச்சுன்னா சொல்லு, அப்போ வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதன் பிறகு அவன், அதாவது வெட்டிகேஸ் வேணலிங்கமாக இருக்கிற ஹீரோ வந்து அந்த காதலை நிறைவேற்றுவதற்காக அவன் என்ன சாதிச்சான் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. ஓகே, படத்தோட ஹீரோ வந்து ஹர்ஷித்து ஒரு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அமைச்சூர்த்தனமாக இருக்குது. அதான் உண்மை, ஒட்டவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு வேலைக்கு போகுது, இவனும் வேலைக்கு போகிறான், பார்க்குறாங்க, அங்கே வந்து ஒரு பழக்கம் வருதுன்னா கூட ஓகே. ஆனால் ஒரு பில்லிங் கவுண்டரில் இருக்கிற பொண்ணை வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் வேலை செஞ்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பில்லை, இபி பில்லை எடுத்து போய் கட்டுறது போகிறதெல்லாம் வந்து அது ஏற்புடையதாகவே இல்லை. அது வந்து எரிச்சலாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி காட்சிகளை வந்து இப்போ இருக்கிற பசங்க ரசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு மோட்டோ இல்லாமல், ஒரு எய்மே இல்லாமல் ஒரு இளைஞர் காமிக்கிற மாதிரி காமிக்கும்போது கடுப்பாக இருக்கும். ஓகே, அதனால எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 2-3 சீன்ஸ் வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஆனால் இந்த படத்தை ரசிக்க வச்சதில் மிக முக்கிய காரணம் வம்சி பட்சிபுலுஸ், அவர் தான் வந்து டிஓபி. படத்தோட எடிட்டர் வந்து ஹிருஷிகேஷ் பசப்பல். முக்கியமாக ஈஸ்வர் சந்தோடைய மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரசிக்க வைக்கிறதுனே சொல்லலாம். இன்ட்ரோ பிளாக்கில் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்காக நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு படத்தை வந்து தாங்கி நிறுத்துருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதன் பிறகு செகண்ட் ஹாஃப் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு எய்ம் வந்து இருக்குது. அந்த எய்மும் பார்த்திங்கன்னா அந்த எய்மை அடையிறதுக்கான விஷயங்களையும் கூட வந்து ஒரு மாதிரி ஏனோதோனன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் சொன்னதுனால நம்மளாலையும் பெருசாக ஒட்ட முடியலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தில் சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷனில் வந்து ஹீரோயின் வந்து ஸ்னேகா மணிமேகலை அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அமுல் கேரக்டரில். அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தன் மேலே கோபம், எரிச்சல், ஆனாலும் தனக்காக நிற்கிறான், தன்னை கவனிக்க வைக்கிறான், தனக்காக எல்லா வேலையும் பண்ணுறான் அப்படின்னும் போது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும்ல, அதை எக்ஸ்ப்ரெஷனில் வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து அந்த பொண்ணு ரொம்ப அழகாக பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு 2-3 சீன்ஸ் வந்து இந்த விடலைத்தனமாக இந்த பக்கத்து விட்டு ஆண்டியை லவ் பண்ணுறது, டீச்சரை வந்து லவ் பண்ணுறது, ஆண்டிக்கு தண்ணி பிடி தூக்கி கொடுக்குற மாதிரி இடுப்பில் கை வைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த விடலை பசங்களுக்கான அந்த எண்ண ஓட்டங்களை 2-3 ஷார்ட்ஸில் பண்ணாங்க. ஒரு வேளை இந்த படம் இப்படி தான் போக போகுது அப்படின்னும் போது டக்குன்னு வந்து கதை வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவ்வளோ சொல்கிறேன்ல இந்த படத்தை பற்றி. ஆனால் கடைசி 1/2 மணி நேரம் இந்த படம் வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ஸு எல்லாத்தையும் இந்த படம் மாற்றுது. இந்த படம் வந்து எப்படி ஜெயிக்குது இப்போ, ஏன்னா சில படங்கள் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு படம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த தெலுங்கு படம் தான், அது என்ன படம்னு அது மனசுலேயே நிற்கல. அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டே இருப்பார், ஆட்டோ ஓட்டுறப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார், அவங்க ஃப்ரெண்டோட, அவங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு. ஐயோ முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து நிறைய சில இடங்களில் ரசிக்கிற மாதிரி இருக்கும், சில இடங்களில் வந்து ரொம்ப தொய்வாக இருக்கும், சில இடத்துல வந்து அபத்தமாக இருக்கும். இப்படியான ஒரு காட்சிகள் கடைசியில் 1/2 மணி நேரத்தில் வந்து படத்தை வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. உண்மையிலே அந்த 1/2 மணி நேரம் படத்தில் அந்த காட்சிகளில் முக்கியமாக ஹீரோ
ஹர்ஷித்தும் ஸ்னேகா மணிமேகலையும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன் ½ அன் ஹவர் சொன்னேன்ல, அது எந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து ஆப்டாக பொருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் ரெட்டி. அர்ஜுன் ரெட்டியோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஒரு பொண்ணு ஸ்வப்பனான்னு ஒரு கேரக்டர், அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தது. அதே மாதிரி ஹீரோவுக்கான ஃப்ரெண்ட்ஸும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. எல்லாத்த விட எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு டச்சிங் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாயர் கேரக்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். அந்த சீன் வந்து இந்த படத்தினுடைய கலரையே மாற்றுச்சுன்னு சொல்லுவேன். அப்போ அவன் சொல்லுவான், இத்தனைக்கும் அவன் பொண்டாட்டியே தான் இவன் சைட் அடிச்சுட்டு இருப்பான். அதாவது ஒரு பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் இருக்கும்போது மாமா மச்சான் போது அந்த என்ன சொல்கிறது, ஒரு வயசான ஒரு ஆண்டியை வந்து விடலை பசங்க சைட் அடிக்கிற மாதிரி பண்ணுவான். அதாவது இவன் யாரை வந்து சைட் அடித்தானோ அந்த பெண்ணோடைய ஹஸ்பண்ட் வந்து இவனுக்கு வந்து உதவுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அங்கே என்னென்னா அட்வைஸை வந்து துருத்துற மாதிரி செய்யாமல் விட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலர் ஆஃப் டோனே சில டைலாக்ஸ் மூலமாக மாற்றிட்டாங்க. படிப்பு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத ஒரு உருப்படாத கேஸு, ஒரு அது என்ன சொல்கிறது, எந்த ஒரு எய்மே இல்லாத ஒரு ஹீரோவுக்கு வந்து நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு காட்சியில் சொல்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவேன். சரி, இந்த ஒரு சீனை வச்சுட்டு இந்த படம் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கடைசியில் ½ அன் ஹவர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இதுதான் படத்துடைய அடிநாதம். இதை வச்சுட்டு இந்த படம் பார்க்குறதா இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. படத்தில் வந்து என்ன பொறுத்தவரை மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அபத்தமான காட்சிகள் அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து சரி அது சொன்னால் ரிவீல் ஆகிடும், அதனால் அதையும் நான் சொல்லலை. அதனால் படம் பாருங்கள். இந்த படம் எப்படிப்பட்ட படம்னா, ஒண்டுக்கெடுத்தின வீடுலாம் இருக்கும்ல, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், அதாவது பழிவாகத்துக்கு 5 நேர்மையாக வாழணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த மக்களுடைய மனநிலையும் அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்க பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதையும் இது காமிக்கிறதுனால இளைஞர்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். அதாவது ஹீரோ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும். ஹீரோவோட ஃப்ரெண்டு இவன் லட்சணம் என்னன்னு தெரியும். என்ன அவன் போய் எல்லாம் படிச்சுட்டு வந்து இல்லைன்னுவான். இவனுக்கு என்ன ஒரு ஜாப்பும் இல்லைடா, கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இவனுக்கு இல்லைடா அப்படின்வான். ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம், எஸ்ஐ கான்ஸ்டபிள் தேர்வு நடக்கும் அப்படின்னு விண்ணப்பம் இப்போ கடைசி தேதின்னு போட்டிருக்கோம். ஃப்ரெண்டு போய் பார்ப்பான், பார்த்துன்னு சொல்லுவான், கான்ஸ்டபிளாக தான் நீ போவ, அதுதான் உனக்கு செட் ஆகும், உனக்கு அதுதான் கிடைக்கும், போய் இப்போ ஷூ பாலிஷ் பண்ணணும், துணி துவைக்கணும், கார்டன்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்லுவான், ஏண்டா எஸ்ஐ கான்ஸ்டபிள்னு 2 இருந்தது, கான்ஸ்டபிளை பார்த்துட்டு இவ்வளோ சொல்கிறீங்களே, ஒருத்தவங்க கூட நான் எஸ்ஐ ஆகும்னு சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்கிற இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன ஒரு ஜாலியான விஷயங்கள் இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், அந்த 2 சீன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனும் கிளைமேக்ஸ் சீனும் இந்த படத்தை வந்து பாருங்கள், ஒரு மொக்கையான ஒரு படம்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு பேசுகிற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் அந்த படத்தினுடைய திரைக்கதையும் இயக்கமும் சொல்லுவேன். ஸ்ரீகாந்த் சங்கி ஷெட்டி அவர் தான் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர். ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தார். இன்னும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சீரியஸான சீன்ஸ்களை அமைச்சிருந்தாருன்னா இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய விஷயம். பட் எனிவே எல்லோரும் பார்க்கலாம். தன்னம்பிக்கையை ஊற்றக்கூடிய கதை, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் லெவலில் நம்மளே கொண்டாடி இருப்போம். பட் இருந்தாலும் த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஒரு பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் பரிந்துரைக்கிறேன். வேறு என்ன, இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பெருண்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.